ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டுக்கடலை சர்க்கரை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. நான் வந்து 1 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்லேயே மெஷர் பண்ணி 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பவுடர் தான் பண்ண போகிறோம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 ஏலக்காவும் 1 கப் சுகரும். நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே சுகரை எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் நல்லா பவுடராக ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ வந்து நம்ம இது செட் ஆகுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் நான் வந்து நெய் வச்சு போர் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையவும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கட்டிகள் இல்லாமல் உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டோட வாசனை. அப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் நெய் போர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் இந்த பவுடர் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா செட் ஆகுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1.5 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அது உள்ளேயே நான் சும்மா லைட்டாக கட் பண்ணி வச்சேன். எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.